ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததஸ்சதே பூதலரோதினஸ்தரூன் ततश्चते भूतलरोधिनस्तरून् कृधादहन्तो द्रिहिणेन वारिताः कृधादहन्तो द्रुहिणेन वारिताः द्रुमैश्च दत्तां तनयामवाप्यताम् द्रुमैश्च दत्तां तनयामवाप्यताम् त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे ततश्च ते भूतलरोधिनस्तरून् कृधादहन्तो द्रिहिणेन वारिताः ततश्च ते भूतलरोधिनस्तरून् कृधादहन्तो द्रुहिणेन वारिताः द्रुमैश्च दत्तां तनयामवाप्यतां त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे द्रुमैश्च दत्तां तनयामवाप्यतां त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததக அதன் பிறகு, தே அந்த பிரச்சேதஸ்கள், பூதல ரோதினக பூமியை முழுவதையும் நிறைத்து கொண்டு அப்படியே மக்களுக்கெல்லாம் கஷ்டம் கொடுக்குற மாதிரி அப்படியே அடர்ந்து, தருண் மரங்களை, கிருதாகா கோபத்துடன், தகந்தக எரிப்பவர்களாக, திருகிணினே வாரிதா பிரம்மதேவனால் தடுக்கப்பட்டு அவர்கள் கோபத்தோடு எரிக்க ஆரம்பித்தார்கள். அந்த சமயத்தில் திருகிணன பிரம்மா இல்லையா, பிரம்மனால் தடுக்கப்பட்டு, திருமைகி தத்தாம் மரங்களினால் அழிக்கப்பட்ட, தாம் தனையாம் மாரிஷா என்கிற அந்த மரங்களோட மகளை அவாப்பிய அடைந்து, துவத்துக்த காலம் நீங்கள் குறிப்பிட்ட அளவு காலம் 10 லட்சம் வருஷம்னு சொன்னார் இல்லையா போன ஸ்லோகத்தில், அந்த காலம் சுக்கினக இன்பமாக அபிரேமிரே வாழ்ந்தனர். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ततश्च ते भूतलरोधिनस्तरून् कृधादहन्तो द्रिहिणेन वारिताः द्रुमैश्च दत्तां तनयामवाप्यतां त्वदुक्तकालं सुखिनोभिरेमिरे. இந்த ஸ்லோகத்தில் பட்டதிரிகள் பூமி முழுவதையும் மறைத்து கொண்டு அடர்ந்து வளர்ந்திருந்த மரங்களை பார்த்து மிகுந்த கோபம் கொண்டு பிரச்சேதசுக்கள் எல்லா மரங்களையும் எரிக்க ஆரம்பித்தனர் என்று கூறுகிறார். மன்னர் பிராச்சீன பர்ஹிஸ் தனது மைந்தர்களான பிரச்சேதர்கள் தங்கள் தவத்தை முடித்துவிட்டு வருவதற்குள் நாரதர்கிட்ட உபதேசம் பெற்று ராஜ்யத்தை துறந்து வெளியேறிவிட்டார். பகவான் தரிசனம் தந்து வரங்களை தந்துவிட்டு பிரச்சேதர்களை தந்தையின் ராஜ்யத்தை பாதுகாப்பதற்கு உடனே செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். அவர்கள் ராஜ்யத்துக்கு வந்தபோது தந்தை இல்லாத காரணத்தால் உணவு தானியங்கள் உற்பத்தி செய்யப்படவில்லை. மேலும் நிலப்பகுதி முழுவதும் மிக உயர்ந்து வளர்ந்த மரங்களினால் மூடப்பட்டிருப்பதையும் கண்டார்கள். அதனால் அவர்கள் தங்கள் வாயிலிருந்தே நெருப்பையும் புயற்காற்றையும் உண்டாக்கி மரங்களை எரிக்கத் தொடங்கினர். அப்போது பிரம்மதேவர் அங்கு வந்து பிரச்சேதர்களை நல்ல அறிவுரை சொல்லி சமாதானப்படுத்தினார். பிறகு பிரச்சேதர்களை சமாதானப்படுத்துவதற்காக மரங்களின் ஆதிபத்திய தெய்வம் மாரிஷா என்ற பெயருடைய தன் புதல்வியை அவர்களுக்கு அளித்தது. அவர்கள் வனதேவதை அளித்த அந்த மாரிஷாவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட காலம் வரை இன்பமாக வாழ்ந்தார்கள் என்று பட்டதிரிகள் கூறுகிறார்.